கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. கத்தோலிக்க வாழ்வினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அனைத்து அருளடையாளங்களையும் உள்ளடக்கி ஒரு உன்னதமான அருளடையாளமாய் என்றும் நீண்டு நிமிர்ந்து நிற்கிற நற்கருணை விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இன்றைக்கு உங்களுடைய பங்குகளில் கார்பூஸ் கிறிஸ்தி என்கிற பெயர் அது லத்தீன் மொழியாக இருந்தாலும் எல்லோரும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாம் நம்புகிற இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாய், என்னுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாய், என்னோடு என்றும் உடன் பயணிக்கிற, என்னை படைத்து காத்து எனக்கு உயிர் தருகிற ஆண்டவர் இவர்தான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம், கார்பூஸ் கிறிஸ்தி சுற்றுப்பிரகாரம் பல பங்குகளில் நடைபெறுவது உண்டு. இது நம்முடைய விசுவாசத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விழாவாக, நிகழ்வாக இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவை திரு அவையானது கொண்டாடி கொண்டு இருக்கிறது. கடவுள் நம்மை கொடைகளால் நிறைத்திருக்கிறார். அதன் மாற்று கருத்து என்பது இருக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு கொடைகள் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொடைகள் சற்று குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல கடவுள் அந்த கொடைகளை கொடுத்திருக்கிறார் என்பது மாற்று கருத்தில்லாத ஒரு உண்மை. அவற்றிலே கடவுள் கொடுத்த கொடைகளில் உன்னதமான ஒரு கொடை, எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இறைவன் கொடுத்த கொடை ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசிக்கும் என்று சொன்னால் 2 கொடைகளை என்னால் சொல்ல முடியும். முதல் கொடை அது பெரிய வியாழன் அன்று கடவுளால் இயேசு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கொடை. அதுதான் நற்கருணை. தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாய் பானமாய் இறைவன் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுத்து சென்றார் பெரிய வியாழன் அன்று. 2வது பெரிய கொடையானது பெரிய வெள்ளி என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாயாய் யோவான் வழியாக ஆண்டவர் ஈன்று கொடுத்தது. இந்த மாபெரும் 2 கொடைகளில் முதற் கொடையாய் நாம் காணக்கூடிய தன் உடலையும் இரத்தத்தையும் இறைவன் நமக்கு உணவாய் கொடுத்த நிகழ்வுதான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கார்பூஸ் கிறிஸ்தி என்பதை, இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்பது நமக்கு எதை மீண்டுமாய் நினைவுறுத்துகிறது என்று சொன்னால், கடவுள் இம்மானுவேலாய் இருக்கிறாய், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லக்கூடியது. ஒரு விதத்தில் சொல்ல போனா, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சொன்னது. ஆண்டவர் இம்மானுவேலாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கார்பூஸ் கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மோடு என்று நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். கடவுள் என்னோடு என்று இப்போது நாம் சொல்ல வேண்டும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கடவுள் என்னோடு என்பதை உலகத்திற்கு பிரகடனம் செய்ய வேண்டும். இம்மானுவேல் என்பது, கடவுள் என்னோடு என்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. கடவுள் எனக்காக பிறக்க போகிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எனக்காக பிறந்த இம்மானுவேலன் இவர்தான் என்பதை உலகத்திற்கு சொல்வதுதான் இந்த கார்பூஸ் கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவா இருக்கிறது. ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையானது என்ன? இதை என் நினைவாக செய்யுங்கள், அதை அனுதினம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நான் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும், நற்கருணை பவனியில் அந்த நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும், தகுதியான விதத்தில் தயாரித்த பிறகு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இது இயேசு ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது. அதை நாம் இந்த நாளில் நாம் நினைந்து கூர்ந்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த கார்பூஸ் கிறிஸ்து விழா, இந்த ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னவென்றால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்பதுதான். இந்த சாதாரண அப்பத்திற்குள்ளும் இந்த ரசத்திற்குள்ளும் கடவுள் தன்னையே பொதிந்து கொடுக்க முடியும் என்றால் அது கடவுளுடைய சக்திக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நிற்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால்,
டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது வழக்கமாக நம்ம ஆங்கிலம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது குறைந்தளவு ஒரு ஆங்கில அறிவு இருக்கிறவர்களுக்கு இது பெரிதாக பழக்கப்படாத வார்த்தை, பயன்படுத்தப்படாத வார்த்தை. ஏன் இதை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழில் சொன்னாலுமே அது புரிந்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது இல்லை. கரு உட்பொருள் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் எனக்கு இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன்றதில் கொஞ்சம் உடன்பாடோடு புரிந்து கொள்ள முடிகிறது. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். 2 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நற்கருணையை நாம் புரிந்து கொள்வதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த சான்றும் சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசத்தின் பார்வையில் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நற்கருணை புதுமைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய நீக்கமர நிறைந்திருக்கிற பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருக்கிறது. அதில் 2 விதமாக சொல்லுகிறார்கள். இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், கரு உட்பொருள் மாற்றத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்று சப்ஸ்டன்ஸ், உள்பொருள், அப்புறம் இன்னொன்று வெளிப்பொருள். உள்பொருள் என்ன அப்படின்னா, இப்போ நற்கருணை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த கரு உட்பொருள் மாற்றம் என்பது வெளிப்புறத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்றாங்க. வெளிப்புறமாக உள்ளதை நிறத்திலேயோ அதனுடைய வடிவத்திலேயோ அதனுடைய சுவையிலேயோ எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் உள்ளூர ஒரு உள்ளார்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், பொருள் மாற்றம் உள்ளே ஏற்பட்டிருக்கும். அதுதான் உடலாய் இரத்தமாய் அது உருமாறி உள்ளிருக்கிறது. அப்படின்றதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவில் நாம் கொண்டாடுகிறோம். பல சான்றுகளை சொல்ல முடியும் இந்த நற்கருடைய வல்லமையை சொல்வதற்கு. ஆனால் ஓரிரு உதாரணங்களோட அதுக்கப்புறம் விவிலிய பின்னணியும் நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு வானவியல் அறிஞர், ஒரு விண்வெளி அறிஞர், ஆஸ்ட்ரோனட், அவருடைய பேர் மைக் ஹோப்கின்ஸ் அப்படின்றது அவருடைய பெயர். ரொம்ப சமீபமாக 2013 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ISS, அங்கு இருந்து அவரை ஒரு 6 மாத காலம் நீங்கள் விண்வெளியில் தங்கி விண்வெளி குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், கோள்களை அண்ட சராசரங்களை குறித்த ஒரு ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் மனமுவந்து முன் வருகிறார். ஏன்னா இப்போ ஸ்பேஸுக்கு போகிறது திருப்பி வருவது எவ்வளவு கடினமானது அப்படின்றது நமக்கு தெரியும். மிக சமீபமாக சுனிதா வில்லியம்ஸ் அவங்க விண்வெளிக்கு போயிட்டு எவ்வளோ நாட்கள் கழித்து உயிரோடு வந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊரில் இந்தியாவில் கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்வெளி வீராங்கனை போயிட்டு திரும்பி வருகிற பொழுது அந்த ஒரு பயணம் செய்த விண்வெளி வெடித்து அந்த விண்கலம் வெடித்து இறந்து போன செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸுடைய லைஃப்புமே ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு உறுதியற்ற நிலை. அப்போ 6 மாதம் தங்குவதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷனோட. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 6 மாதங்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய தனிமையில் எனக்கு துணை ஒன்று தேவைப்படுகிறது. என்னோடு 6 நற்கருணையை எடுத்து செல்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பங்கு தந்தையின் மூலமாக 1000க்கு முறையான கடிதம் எழுதி 1000இடமிருந்து முறையான ஒப்புதல் பெற்ற பிறகு தன்னோடு அந்த விண்கலத்திற்கு 6 நற்கருணைகள் எடுத்து கொண்டு சென்றதாகவும், மாதத்தின் ஒவ்வொரு மாதமும் ஒரு நற்கருணையை உட்கொண்டு நான் ஆன்ம பலம் பெற்று தன்னுடைய பயணத்தை நிறைவாய் முடித்துவிட்டு வந்தேன் என்று அவருடைய சாட்சியமாக செய்திகளிலும் சரி நீங்கள் வலையொலிகளையும் அவருடைய அந்த சாட்சியத்தை நீங்கள் பார்க்க முடியும். நற்கருணை தான் என்னுடைய தனிமையில் எனக்கு துணை நின்றது. நற்கருணை தான் எனக்கு ஆறுதலையும் பலத்தையும் உற்சாகத்தையும் தந்தது என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மாதம் முழுவதும் அவர் செய்யக்கூடிய காரியத்தை முன்னின்று நடத்துவதற்கு வலிமை தந்தது அவர் உட்கொண்ட ஒரு நற்கருணை. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து ஜெபிக்கிற நற்கருணை எவ்வளவு வல்லமையானது, அது எவ்வளவு வலிமையோடு ஆற்றலோடு செயல்பட முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ வரலாற்று பின்னணி என்ன? இந்த கார்பூஸ் கிறிஸ்தி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா? பரவலாக எல்லா பங்குகளிலுமே இன்றைக்கு அந்த பவனிகள்லாம் வைத்திருப்பாங்க. 1246 பெல்ஜிய நாட்டில் இருக்கிற லீஜி அப்படின்னு ஒரு டயசிஸில் இதை சும்மா சாதாரண ஒரு விழாவாக நற்கருணை சுற்றுப்பிரகாரம் செய்யலாமே, எப்படி நம்ம புனிதர்களுக்கு நம்ம தேரோட்டம் அல்லது சப்பரம் எடுக்கிறோமோ அதுபோல் இந்த நற்கருணைக்கு நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. அந்த பழக்கமானது பக்கத்தில் இருக்கிற மறை மாவட்டங்களிலும் பங்குகளிலும் பரவுகிறது. அப்போது இது மக்களிடம் இருந்த ஒரு பாப்புலர் டிவோஷன் அப்படின்னு தான் இது வந்து கொண்டிருந்தது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் இதை அழுத்தம் திருத்தமாக நம்ம கார்பூஸ் கிறிஸ்தி விழாவை ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டும்
என்று நம்மை பணித்தது. அன்றிலிருந்து நாம் வெகு விமர்சையாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இதுதான் வரலாற்று பின்னணி. மிக நீண்ட நெடிய வரலாறு, அது நமக்கு தேவையில்லை. ஒரு குறுகிய ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி இதுதான். சரி, விவிலியத்தின் அடிப்படையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் விழாவை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடுகளில் சான்றுகள் இருக்கிறது. ஆனால் நேரடி சான்று அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு தான் வர வேண்டியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் கூட அந்த ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு முன் வடிவமாக பார்க்கலாம். மன்னா பொழியப்பட்டது, அது அழிந்து போகக்கூடிய உணவு. ஆனால் இயேசு ஆண்டவர் தருகிற இந்த உணவானது தனது உடலையும் இரத்தத்தையும் அழியாத உணவாக தந்தார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் சான்றுகள் இருக்கிறது. நேரடியாக புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இந்த யோவான் நற்செய்தியினுடைய 6வது அதிகாரம் தான் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி தான். எப்படின்னா 6000 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு. அந்த உணவை எல்லாம் உட்கொள்கிறார்கள். 6000 பேர் ஐயோ அப்படி புகழ்ந்து தள்ளுகிறார்கள் இயேசுவை. இது எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு காரியம்? ஒரு வனாந்தரத்துல இத்தனை 1000 ஆண்கள் மட்டும் 5000, அப்படித்தானே விவிலியம் சொல்லுகிறது. அப்பெல்லாம் பெண்கள் 10,000த்துக்கு குறையாம இருந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய சரியான கணிப்பு என்று தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 10-15,000 பேருக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார். வெறுமனே வைத்துக்கொண்டு ஒரு சில மீன் துண்டுகளையும் ஒரு சில அப்பத்துண்டுகளையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு புதுமை செய்த பிறகு உலகமே அவரை மேய்த்துகிறது. அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பகுதி எல்லாமே இயேசுடைய பெயரை தான் உச்சரித்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு டீ கடையில் போனாலும் எங்க போனாலும் இயேசுவை பற்றி தான் பேசி கொண்டிருந்திருப்பார்கள். இருந்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாய் கொடுக்க முன் வரக்கூடிய அல்லது நடக்க போகக்கூடிய அந்த காரியத்தினுடைய முன்னோட்டமாக அந்த இடத்துல அந்த மறைபொருளை அவர்களுக்கு உடைத்து சொல்லுகிறார். எனது உடல் உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்பதை அந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த உடலை உண்டு இந்த இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான், அவன் நிலையான அழியாத வாழ்வை கொண்டிருப்பான் என்று அவர் ஆழமான உள் உணர்வோடு நடக்க போகிற பின்னாளில் அவர் செய்ய போகிற அந்த காரியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய எண்ணம் அன்றைக்கு எப்படி இருந்தது? அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி ஒரு மனிதன் தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக உண்ண கொடுக்க முடியும்? இரண்டாவது, நாமெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு ஒரு நாகரீகம் உள்ள மனிதனாக இந்த யூத சமூகம் இருக்கிற பொழுது நம்மை மனுஷ கறியை சாப்பிட சொல்றாரு. மனுஷ ரத்தத்தை நம்ம எப்படி குடிக்கிறது? இவரை நம்ம பெரிய ஆள் நினைச்சோம், இவர் பெரிய ஞானி நினைத்தோம், ஆனால் இவர் மற்ற ரகமான புத்தி கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்மளை எல்லாம் ஒரு மாற்று திசை நோக்கி கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்ய சொல்லுகிறார். மனித இரத்தத்தை உடலை உண்டு நம்மை பாவிகளாக்க நினைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள், அவருக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்கள் அந்த நாளில் இருந்தார்கள். அந்த 6வது அதிகாரம்தான் இன்றைய நாளினுடைய அடிப்படை என்று நான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 26வது அதிகாரம், மார்க் நற்செய்தியில் இருக்கிற 14வது அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் இருக்கிற 22வது அதிகாரம், அதை கடந்து 1 கொரிந்தியரில் இருக்கிற 11வது அதிகாரம், இவை எல்லாமே ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் எப்படி உணவாய் பானமாய் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய விவிலிய சான்றுகளாக நாம் பார்க்கிறோம். அப்போ இதற்கான இறையியல் பின்னணி என்ன அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இறையியல் பின்னணி என்ன? 2ஆம் வத்திக்கான் சங்கம் உலகின் ஒளி என்கிற லூமன் ஜென்சியம் என்கிற அந்த ஏட்டில் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. ஹோலி யூக்கரிஸ்ட் இஸ் த சென்டர் அண்ட் கல்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நற்கருணை என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் மையமாகவும் நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு செய்தி, அதுதானே உண்மை. இன்றைக்கு நீங்கள் எத்தனை அருளடையாளங்களை, எந்த அருளடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நற்கருணையோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக, நற்கருணையை உள்ளடக்கியதாக, திருப்பலியை உள்ளடக்கியதாக இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய நடு நாயகமாய் மையமாய் இருக்க வேண்டும். அதுதான் இருக்கிறது. இன்னைக்கு திருமணம் அப்படின்னாவே நம்ம பூசையில தானே திருமணம் பண்றோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுவும் பூசையில தானே நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ இப்போ ஞானஸ்தானமும் நம்ம என்ன செய்யறோம்? பூசையில தான் வச்சு கொடுக்குறோம், பூசையில தான் வைத்து கொடுக்கணும் முறைப்படி பார்த்தா. அதே போல எல்லா அருளடையாளங்கள், நோயில் பூசுதலாக இருக்கலாம், குருத்துவமாக இருக்கலாம், எல்லாமே இதனோடு தான் தொடர்ந்து போகிறது. ஆனால் பாவ சங்கீதனம் என்பது ஒரு நற்கருணைக்கான ஒரு தயாரிப்பு அருளடையாளமாக அந்த இடத்துல வருவதை நாம பார்க்க முடிகிறது.
ஆக இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிற விதமாகத்தான் ஆலயங்களில் நற்கருணை மையத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த நற்கருணை பேழையானது பெரும்பாலான ஆலயங்களில் மையத்தில் இருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் ஃபேஷனாக கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நற்கருணைக்கு தனி பீடமாக அமைக்கிறோம் அப்படின்னா சொல்லி ஒரு சில ஆலயங்களில் அதை சைடு பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அது பண்ணுவது என்னுடைய பார்வைக்கு சரியான ஒன்றாக இருக்காது. ஏன்னா வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த ஏடு உலகின் ஒளி அதைத்தானே சொல்லுகிறது. நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம் என்பது வாழ்க்கையினுடைய மையம். கோவில் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தானே. அப்போ அந்த கோவிலிலும் நற்கருணை மையத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய ஆசையும் கூட அதுதான். அதே நேரத்தில் நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய நிறைவாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் சில நேரங்களில் இந்த வயதானவர்களை சந்திக்கிற பொழுது, நோயில் புசுதலுக்கெல்லாம் போகிற பொழுது, அந்த இறுதி தருணத்தில் நற்கருணை வாங்குகிற பொழுது அவர்கள் அடைகிற பேரானந்தம் அதை சொல்லி மாள முடியாது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அவர்களுக்கு இருக்கும். அப்போ என்னுடைய விண்ணக பயணத்திற்கு நான் தயாராகிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு திடம் தரும் உணவாய் என்னை சந்திக்க வருகிறாரே என்கிற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு அந்த நற்கருணையை பெறுகிற பிள்ளைகளுடைய முகத்தில் நான் மகிழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். அவருடைய முகத்தில் இருக்கிற தைரியத்தையும் நான் கண்டிருக்கிறேன். ஏனென்றால் நற்கருணை நம்முடைய கத்தோலிக்க வாழ்வினுடைய மையமும் நிறைவுமாக இருக்கிறது. அதனால தான் அன்னை தெரசால் எங்கு சென்றாலும் இந்த நற்கருணையை மையப்படுத்துவார்கள். குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் நம்ம அன்னை தெரசா அவர்களை அங்கே தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார்கள். நீங்கள் கான்வெண்ட் ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் அப்படின்னு அன்னை தெரசாவுக்கு முறையான கடிதம் எழுதி முறையான ஒப்புதல் பெற்று அன்னை தெரசாலும் அவர்களுமே கூட ஒப்புதல் தெரிவித்து விடுகிறார்கள். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் என்னுடைய சகோதரியோடு வருகிறேன். எங்களுக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் தங்கக்கூடிய இல்லங்களை நீங்கள் அந்த இல்லத்தை நீங்கள் தயார் செய்து வைத்தால் நன்று சன்று எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அம்மா கேட்டவுடன் அன்னை தெரசாவுடைய வேண்டுகோளுக்கு இல்லைங்க அந்த ஆயர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். ஏன்னா ஆயரை விரும்பி கூப்பிட்றாங்க. அந்த சபை நீங்கள் எங்களுக்கு பணி செய்யணும்னு ஆயரை விரும்பி கூப்பிட்றதுனால ஆயர் எல்லாவற்றையும் முன்னின்று தன்னுடைய மேற்பார்வைக்கு கீழே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். அப்போ அன்னை தெரசா வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு வரவேற்பு கொடுப்பதற்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரூம்ஸ்லாம் எல்லா ரூம்ஸ்லேயும் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ரூம்ஸ்லாம் நல்ல டிசைன் பண்ணி நல்ல வெல் ஃபர்னிஷ்டு பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ அன்னை தெரசா வந்த உடனே முதல் காரியமாக சொன்னது, இந்த கார்பெட்லாம் எடுங்க அப்படின்னாங்களாம். பிஷப்க்கு ஒரே ஆச்சரியம், இல்லை மதர் உங்களுக்காகத்தான், எடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அறைகளில் போய் பார்க்குறாங்க. அறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அறைகளிலுமே ஃபேன்லாம் இருந்துச்சு. அந்த ஃபேனெல்லாம் எடுங்க அப்படின்னு. அது ஃபேன்னா அது அவர்களுக்கான வசதிகள்லாம் இருந்துச்சு. அந்த வசதிகள்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு அறையிலையுமே அறைக்கு முன்பாக ஃபோன்லாம் இருந்துச்சு, இன்டர்காம்லாம் இருந்துச்சு. அம்மா எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அலைபேசி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இதை என்ன மதர் தேடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் அம்மா சொன்னாங்களாம், நற்கருணை ஆலயம் எங்கே, சேப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ ஆயர் சொன்னாரா, சேப்பல் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பல் சீக்கிரமாக அந்த வேலை முடிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அன்னை தெரசால் சொன்னதாக சொல்வார்கள், என் ஆண்டவர் குடியில்லாத இந்த இடத்தில் என்னால் ஒரு நாள் கூட குடியிருக்க முடியாது. தயவு கூர்ந்து உடனடியாக இந்த நற்கருணை பேழையை நீங்கள் தயார் செய்து முடித்து விடுங்கள், அதுவரை நாங்கள் வேறு ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயரிடம் வேண்டுகோள் வைத்து உடனடியாக அந்த சாப்பல் வேலையை முடித்து அம்மா அதுக்கப்புறம் தன்னுடைய அருள் சகோதரிகளோடு அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ், அன்னை தெரசா சிஸ்டர்ஸ் அங்கே போய் பணி செய்ததாக அவருடைய வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறார். எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிற, என்னுடைய பணியினுடைய ஊக்கமாக இருக்கிற, ஊற்றாக இருக்கிற என் நற்கருணை ஆண்டவர் நான் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்தி நமக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு மேலான ஒரு உண்மை என்னவென்றால், நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய மையமாய் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த நற்கருணையானது மூவர் இறைவனை இன்னும் இணக்கமாய் நாம் நெருங்கி செல்வதற்கு நற்கருணை நமக்கு துணை நிற்பதாகவும் இறையியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நற்கருணை என்பது நம்முடைய நம்பிக்கையின் உச்சமான மறைபொருளாக இருக்கிறது.
உச்சமான மறைபொருளாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு பாஸ்கா விழா கொண்டாடுகிற பொழுது அவர்கள் கடந்து வந்த அந்த கசப்பான அனுபவத்தையும், அந்த கசப்பான அனுபவத்தில் கடவுளுடைய கரம் அவர்களோடு எப்படி இருந்தது என்பதையும், அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போகிற பொழுது உணவுக்காய் தவித்த பொழுது எப்படி ஆண்டவர் மன்னா பொழிந்து அவர்களுக்கு உணவளித்தார் என்பதையும் சுட்டி காட்டுகிற விதமாகத்தான் அந்த பாஸ்கா விழா இருந்தது. அந்த பாஸ்கா விழாவினுடைய மறுபெயர்ப்பாக அல்லது அடுத்த நீட்சியாகத்தான் ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கிறார். அதுதான் மிக மகிமையான செய்தி. வாழும் உடலும் வாழ்வு தரும் உடலும் இரத்தமுமாய் இறைவன் தன்னையே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான நிகழ்வுதான் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா கார்பூஸ் கிறிஸ்தி. தன்னுடைய உடலையே கொடுக்கிறார். அழியக்கூடிய உணவாக அல்ல, அழியாத ஆன்ம உணவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததனுடைய ஒரு உண்மை நிகழ்வாகத்தான் இதை சொல்லுகிறார்கள். இது பாஸ்கா நிகழ்வின் மறு உருவாய் அமைந்திருக்கிறது என்று. அதைத்தையும் கடந்து நற்கருணை என்பது பலிகளுக்கெல்லாம் ஒரு மிக உயர்ந்த உன்னதமான அருளடையாள பலி என்பதையும் இறையியல் அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த நாளில் நம்மளோடு பகிர்ந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நற்கருணை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு புனிதமானது, உயர்ந்தது, உன்னதமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பள்ளிக்கு போகிற பொழுது நற்கருணை வாங்குகிறீர்கள். நாக்கில் வாங்குறதா, கையில் வாங்குறதா, வலது கையில் வாங்குறதா, இடது கையில் வாங்குறதா, இந்த பஞ்சாயத்து இந்த டிபேட்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் என்ன, வாங்குகிற பொழுது உள்ளூர ஒரு 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 அன்பும் ஒரு மரியாதையும் பக்தியும் இருக்க வேண்டும். வாங்குகிற நற்கருணை எந்த விதத்திலும் கீழே மேலே எங்கிட்ட சிறியோட சிந்திடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் நற்கருணையை வாங்கினாவே போதுமானது. ஒரு சில பேருக்கு நாக்கில் வாங்கினாதான் அது பெரும் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா அவங்க பழகி வந்துட்டாங்க, பாரம்பரியத்தில் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அவர்களை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம விமர்சிக்கக்கூடாது. அது அவருடைய நம்பிக்கை. நானாக நற்கருளை கொடுக்குற பொழுது ஒரு சில பேர் நாக்கை நீட்டினாங்க அப்படின்னா நான் கட்டாயம் ஒரு நாக்கில் கொடுப்பேன். ஒரு சில பங்குகளில் கைகளில் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பெரியவங்க வரும்போது நாக்கை நீட்டினாங்க. ஏன் ஒரு சில இளைஞர்கள் கூட அந்த ஒரு மரியாதை இருக்கணும், கையில் தொடக்க கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அப்படி வருகிறவர்களுக்கு நம்ம கட்டாயம் நாவல் அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறோம். கையில் வாங்குறதுமே சரி, எப்போவுமே அந்த ஒரு மரியாதை இருக்கணும், அது முக்கியமானது. இரண்டாவது, நீங்கள் ஆலயத்திற்கு சொல்லுகிற பொழுது நற்கருணையை பேழையை சந்தித்த பிறகு தயவு கூர்ந்து தலைவணங்கி ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து அவருக்கு மாண்பையும் ஸ்துதியையும் அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நற்கருணை ஆண்டவர் இருக்கிற இடத்தில் அமைதி எப்போதும் காக்கப்பட வேண்டும். இதையும் நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நற்கருணை இருக்கக்கூடியவர் யார், அவர் எவ்வளவு உன்னதமானவர் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்து அந்த அடிப்படையான நம்பிக்கையை அவர்களுக்கு நாம் கடத்துகிற பொழுது இந்த நற்கருணை பெருவிழாவை அல்லது ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு உணவாய் கொடுக்கப்பட்ட இந்த கார்பூஸ் கிறிஸ்து விழாவை கொண்டாடுவதில் ஒரு மகிமை இருக்கும், அதில் ஒரு பொருள் இருக்கும். அன்பான இறைப்பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த நாளில் நான் வரலாற்று பின்னணியை சொல்லியிருக்கிறேன். திருச்சபையினுடைய சங்க ஏடுகள் இந்த நற்கருணை விழாவை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில மேற்கோள்கள் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலிருந்தும் குயினருடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நற்கருணை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் மையமாய் நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென்.